போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஹே ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு சின்ன விளாகில் வர போகிறோம். ஸோ சண்டே போயிருந்தோம், அவுட்டிங் போயிருந்தோம் போன சண்டேயில். ஸோ எங்கே போயிருந்தேன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிடன் பிளேஸில் இது கேளம்பாக்கம் உள்ள தையூர் வாட்டர் ஃபால்ஸ். நல்லா இருந்துச்சு, மழை பெஞ்சிருந்தாலும் தண்ணி வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு இன்ஸ்டா பேஜில் பார்த்து தான் நாங்கள் அங்கே போனோம். ஸோ நான் லைவ்லேயும் போட்டிருப்பேன். நான் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தனால போட முடியல. ஸோ அதனால் இப்போ தான் எடிட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நல்லா இருந்துச்சு. அந்த பிளேஸில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் சண்டே போனதுனால என்ன க்ரௌடாக இருந்துச்சு. நாங்கள் மத்தியானம் சாப்பாடெலாம் தூக்கு சாப்பாடெலாம் எடுத்துக்கிட்டு வீட்டிலேருந்தே சாப்பாடு, சண்டே செஞ்ச சாப்பாடு, ரசம், சிக்கனு, அப்புறம் வந்து இறா எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு அங்கே போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு பசங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே விளையாடுறதுக்கு பசங்க தண்ணியில் விளையாடினாங்க. நல்லா விளையாடிட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்புனோம். நல்லா அங்கே தண்ணி வர இடத்துல ஒரு சின்ன இது மாதிரி வழி போகல, தண்ணி போகிற வழியில் இருக்கோம் இல்லையா, அங்கே நிறைய மீன்லாம் போயிடுச்சு. உங்களுக்கு தெரியாது நிறைய நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல அழகாக நிறைய மீன்லாம் போயிட்டே தான் இருந்துச்சு. அதெல்லாம் கவர் பண்ணோம். அந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்க்கும்போது ஃபுல் வியூ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே காமிச்சிருப்பேன். நல்லா இருந்துச்சு அந்த பிளேஸு. இப்போ மறுபடியும் மழை பெஞ்சதால் மறுபடியும் தண்ணி அதிகமாக தான் போயிட்டுருக்கோம். இந்த வீக்கில் போய் பார்க்குறவங்களும் பாருங்கள். நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அட்ரஸ் நான் மென்ஷன் பண்ணுறேன், லொக்கேஷன் மென்ஷன் பண்ணுறேன், அட்ரஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியான ரூட்டாக தான் இருந்துச்சு. நம்ம கூகுள் மேப்பில் போட்டாலே போயிடலாம். அப்படி இல்லையா கேளம்பாக்கம் மூளை கட் பண்ணி நம்ம எங்கே போகணுன்னு சொன்னோம்னா கரெக்டாக போயிடலாம். நம்ம இந்த கோயிலுக்கு பேக் சைடில் தான் அந்த தையூர் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபால்ஸ் இல்லை, ஆக்சுவலாக ஒரு ஏரி மாதிரி தான். ஸோ அதில் தண்ணி வர்றது வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்கிறதுனால அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கோயிலும். அதனால ஒரு கிராமத்தோட ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ அங்கெல்லாம் அதெல்லாம் வீடியோ கால் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து கேளம்பாக்கம் சர்ச் வந்தோம். அந்த சர்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக, அந்த ஆர்கிடெக்சர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கட்டடம், அந்த கட்ட அமைப்பெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா 2 சைடில் அந்த பெரிய பில்லர் மாதிரி வச்சு நடுவில் அந்த சர்ச் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. லைட்லாம் போட்டதுக்கப்புறம் நான் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. சார் நாங்கள் அப்படியே அங்கே சர்ச்சுக்கும் போனோம். போயிட்டு வெளியில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் கவர் பண்ணேன். உள்ள சர்ச்சில் வந்து சண்டேன்றதால் மாஸ் நடந்துட்டுருக்கு. நிறைய பேர் வந்து உட்காந்து ப்ரேயர்லாம் பண்ணுறாங்க. நிறைய சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்க உள்ளே. நான் உள்ளே கவர் பண்ணியிருப்பேன் பாருங்கள். உள்ளே வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் தான் இருக்கார். ஸோ நம்ம ஹிந்து அப்படி தான், ஹிந்து தான் கிறிஸ்டின் ஸ்கூலுக்கு போனோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே போகலாம். ஸோ சொல்லணும்னு தோணுச்சுன்னு சொல்கிறேன். சில பேர் கிறிஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம்னா இந்து ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க. பட் நாங்கள் அப்படி கிடையாது, நாங்கள் எல்லாமே போவோம். சுற்றி பார்க்கவும் போகும்போது நம்ம இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா. ரொம்ப அழகான கட்டிட அமைப்பெல்லாம் இருக்கும்போது நம்ம போய் பார்த்து தான் ஆகணும். இந்த சர்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அற்புதமாக இருந்துச்சு. ஸோ அதனால் போனேன். சில பேர்லாம் இந்துவாக இருக்கிறாங்க, கிறிஸ்டின் கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்குறவங்க இருப்பாங்க. பட் அப்படி கேட்டாலும் நான் வந்து எல்லா சாமியும் கும்பிடுவோம். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்கள் அந்த மாதிரி அவாய்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நாங்கள் சர்ச் போகணுன்னு ஆசைப்பட்டேன். இந்த சர்ச்சோட இது ரொம்ப அந்த என்ன சொல்கிறது, வெளியில் அந்த இது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நான் கண்டிப்பாக போகணுன்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதான் உள்ளேயும் போய் நான் கவர் பண்ணியிருப்பேன். இந்த சர்ச் உள்ள பார்த்திங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் தான் இருந்தார். ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு சர்ச்சிலேருந்து கிளம்பி வந்தோம். அப்படியே ஈசிஆரில் வரும்போது நம்ம விஜிபி யூனிவர்சல் கிங்டம் இருக்குல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வணக்கம் மெஸ் அப்படின்ற ஒரு இதில் தான் பார்த்தோம். ஸோ அந்த டைமில் அந்த சரௌண்டிங்கில் என்ன ஹோட்டல் இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட்டான்னு பார்க்கும்போது இது கிடச்சிது. ஸோ இங்கே தான் வந்து சாப்பிட்டோம். எல்லாமே டிஷ்ஷஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ், நார்மல் ஃப்ரைட் ரைஸ், நார்மல் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 150-160 போயிடுது. செஷ்வான் மிக்ஸ்டு நூடுல்ஸு, செஷ்வான் மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா 250 கிட்ட ரேட் வருது. ஸோ அதில் தான் நாங்கள் வாங்கினோம். நாங்கள் என்னென்ன சாப்பிட்டோன்றது இல்லை கவர் பண்ணியிருப்பேன் பாருங்கள். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். இதோட தங்கச்சி பையன் தான் திவின். லாஸ்ட் வீடியோவில் கூட வந்துருப்போம், நம்ம பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ நாங்கள் நல்லா சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அப்புறம் அங்கே வந்து கிளம்புனோம். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சின்ன விளாக் தான் வரும் இனிமேல்ட்டு. அவுட்டிங் நாங்கள் வெளியில் என்ன ட்ராவல் விளாக்லாம் போகும்போது கண்டிப்பாக நான் போடுறேன். நடுவில் இந்த லைவ்லாம் கூட இப்போ நான் வரேன். ஸோ லைவ்லாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் அன்றைக்கி நடந்துச்சு. சண்டே வந்து போயிருந்தோம். ஸோ நல்லா இருந்துச்சு. நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த பிளேஸ் எல்லாமே. ஸோ வேறு என்ன சொல்கிறது, வேறு எதுவும் இல்லை. பவிஷ்கா வந்து பரோட்டா வாங்கினா, அவளுக்கு சாஃப்டாக இருந்துச்சு அந்த பரோட்டா. ஸோ அதையும் பாருங்கள், நல்லா இருந்துச்சு. எல்லாமே ரேட் வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்குது, ரொம்ப ரேட்லாம் இல்லை. நல்லா இருந்துச்சு. பிளேஸும் நல்லா இருந்தது உட்காந்து சாப்பிட்றதுக்கு. ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துல போய் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அந்த இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த வணக்கம் மெஸ், பிஜிபி வணக்கம் மெஸ் இந்த ஹோட்டல் பேர். ஸோ இங்கே தான் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அப்புறம் அங்கே கிளம்பிட்டோம். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நூடுல்ஸ் வாங்கினோம், சிக்கன் நூடுல்ஸு, ஸ்பெஷல் மிக்சர் ஃப்ரைட் ரைஸ் வாங்கினோம். ஸோ எல்லாமே ரொம்ப சாஃப்டாக நல்லா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சின்ன வீடியோ வரும். நான் லைவ் 2 லைவ் போட்டிருக்கேன். ஸோ அதே நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
சும்மா ஒரு சின்ன சண்டே அவுட்டிங் மாதிரி வெளில வந்தோம். அதாச்சும் மழை பெஞ்சதுனால நம்ம கேளம்பாக்கம் தையூர் ஃபால்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் போயிருந்தோம். ஹிடன் பிளேஸ் அது, நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நாங்களே ஒரு இன்ஸ்டா பேஜில் பார்த்து தான் வந்தோம். ஸோ நான் லைவில் போட்டிருக்கேன். நல்லா இருந்துச்சு அந்த பிளேஸு. தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. இதுக்கப்புறம் மழை பெஞ்சாலும் வரணும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் வந்துட்டு தான் இருக்குது. நான் உங்களுக்கு ஃபுல்லாக லைவில் காமிச்சிருப்போம், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து கரெக்டாக இப்போ விஜிபி கிட்டே இருக்கோம். விஜிபிக்கு ஆப்போசிட்டில் விஜிபி வணக்கம் மெஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் டின்னர் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். மணி பார்த்திங்கன்னா இப்போ 7:30 ஆகுது. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ ஒரு சின்ன விலாகாக வரும், நிறைய நாள் ஆச்சு நம்ம விலாக் போட்டு. ஸோ அதனால் இது ஒரு சின்ன விலாகாக வரும். கண்டிப்பாக நம்ம சேனல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் கேளம்பாக்கம் சர்ச் இருமா, அப்படியே கேளம்பாக்கத்தில் இருக்க சர்ச் போயிருந்தோம். அந்த சர்ச் பெரிய சர்ச், நல்லா இருக்குது. அது வீடியோ கவர் பண்ணியிருக்கேன், நான் அதையும் போடுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் அடிச்சிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். டாடா, பாய். போய்க்கிறியா? ஆழமா இருக்கா? வைஷ்கா